முதல் எழுத்துக்கள் வந்து 2 வகைப்படும். எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள் கிடையாது, எழுத்துக்கள் 2 வகைப்படும். ஒன்று முதல் எழுத்து, 2 சார்பெழுத்து. முதல் எழுத்து என்ன அப்படின்னா பாருங்கள், நான் எழுதியிருக்கேன். உயிரெழுத்துக்கள் 12 நம்மளுக்கு தெரியும், ஆ முதல் அவ் வரை. மெய்யெழுத்துக்கள் 18, இக்கு முதல் இன் வரை ஆகிய 30 எழுத்துக்கள் தான் முதல் எழுத்துக்கள். பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கு இயங்குவதற்கு முதல் காரணமாகவே இந்த எழுத்துக்கள் தான் இருக்கிறதுனால இது முதல் எழுத்துக்கள். எதனால முதல் எழுத்துக்கள் பேர் வந்துச்சு? மற்ற எழுத்துக்கள்லாம் தோன்றுவதற்கு காரணமாக இருக்கிறது இந்த எழுத்துக்கள் தான். அதனால தான் இது முதல் எழுத்துக்கள்னு சொல்லி பெயர் வந்துச்சு. அடுத்து பாருங்க, சார்பு எழுத்துக்கள். சார்பு எழுத்துக்கள் சார்ந்து வருகின்ற எழுத்துக்கள். பாருங்க, சார்பு எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்னா 10 வகைப்படும். உயிர்மெய், உயிர்மெய், ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றளப்படை, குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், மகர குறுக்கம், ஔகார குறுக்கம், ஆயுத குறுக்கம். இது மாதிரி சார்பு எழுத்துக்கள் வந்து 10 வகைப்படும். அதில் உயிர்மெய் எழுத்துக்கள் நம்ம அங்கே ஏற்கனவே பார்த்தோம். உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18 வந்து முதல் எழுத்துக்கள். உயிர்மெய் எழுத்துக்கள் வந்து 216 எழுத்துக்கள் பார்த்தோமா. இப்போ பாருங்கள், இந்த வகுப்பில் இந்த பாடத்தில் எதை பற்றினா உயிர்மெய் எழுத்துக்களை பற்றியும் ஆயுத எழுத்துக்கள் 2 எழுத்துக்களை பற்றி தான் இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம்னு சொல்லி சொல்கிறாங்க. உயிர்மெய் எழுத்துக்கள்னால் என்ன பாருங்கள், மெய்யெழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் ஒன்றுடன் சேர்ந்து வருவதால் உயிர்மெய் எழுத்து தோன்றுகிறது. இது நம்மளுக்கு தெரியும். எடுத்துக்காட்டு பாருங்கள், கீழே பென்சில் எழுதியிருக்கேன். இக்கு கூட்டல் ஆ, கா, இட்டு கூட்டல் ஈ, டி. இது மாதிரி நிறைய எழுத்துக்கள், அந்த 216 எழுத்துக்கள் இருக்குல்ல, இந்த 16 எழுத்துக்களும் இப்படி சேர்ந்து வர்றது தான் அந்த உயிர்மெய் எழுத்துக்கள். அடுத்து பாருங்க, உயிர்மெய் எழுத்தின் ஒளி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். மெய்யெழுத்து இக்கு இங்கே இருக்குல்லப்பா, அதுவும் உயிரெழுத்துக்கள் 2 கலந்து தான் அதோட சவுண்டு, ஒளி வடிவம்னானது சவுண்டு, அது சேர்ந்ததாக தான் வரும். வரி வடிவம் மெய்யெழுத்தை ஒத்திருக்கும். ஒலிக்கும் கால அளவு உயிரெழுத்தை ஒத்திருக்கும். ஒலிக்கும் கால அளவுனானது குறிலெழுத்து, நான் சொல்லிக்கல மாத்திரை, கால அளவுனாது மாத்திரை வந்து உயிரெழுத்துக்களை வந்து சார்ந்திருக்கும்னு சொல்கிறாங்க. உயிரெழுத்துக்களை சார்ந்து வருவதால் இதை சார்பெழுத்துக்கள், உயிர் மெய்யும் சார்ந்து வரதுனால இது சார்பெழுத்துக்கள்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, ஆயுதம். ஆயுத எழுத்து நம்மளுக்கு தெரியும் 3 புள்ளி உடையதாக இருக்கும். 3 புள்ளி இருக்கும், அடுப்பு மாதிரி 3 புள்ளி இருக்கும். முப்புள்ளி, முப்பார் புள்ளி, தனிநிலை வேறு பெயர்களும் உண்டு. இதுக்கு வேறு வேறு பெயர் இருக்குது. என்னென்ன பேர்? முப்புள்ளி, முப்பார் புள்ளி, தனிநிலைன்ற 3 பெயர்கள் இதுக்கு இருக்குது. நுட்பமான ஒலிப்பு முறை உடையது. இப்போ பாருங்கள், ஆயுத எழுத்து எப்படி சொல்லுவோம்? அக்கு அப்படின்னுவோம். இது வந்து நுட்பமான ஒலிப்பு, தனி சவுண்டு உடையது இது. தனக்கு முன் ஒரு குரில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மெய் எழுத்தையும் பெற்று இடையில் மட்டுமே வரும். இந்த எழுத்து தனியாக வராது. எப்படி இருக்குன்னா, தனக்கு முன்னாடி ஒரு குரில் எழுத்து இருக்கும், பின்னாடி வல்லின உயிர்மெய் எழுத்து இருக்கும். வல்லின உயிர்மெய் எழுத்துனா என்னது? இங்கே பாருங்கள், கசட தபர. முன்னாடி குரில் எழுத்து ஆ, ஏ, அது மாதிரி குரில் எழுத்து இருக்கும். பின்னாடி வந்து வல்லின உயிர்மெய் எழுத்து கசட தபர. இந்த எழுத்துக்களுக்கு இடையில தான் ஆயுத எழுத்து வரும். தனித்து இயங்காது, தனியாக வராது. முதல் எழுத்துக்களாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதால் ஆயுத எழுத்து சார்பெழுத்து ஆகும். இது வந்து சார்பெழுத்தோட வகையை சார்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். இந்த பாடத்தில் வந்து உயிரெழுத்தையும் உயிர்மெய் ஆயுதம் 2 மட்டும்தான் நான் பார்க்கணும்னு சொன்னாங்க. உயிர்மெய் பற்றி சொல்லிட்டாங்க, ஆயுத எழுத்துக்களை பற்றி சொல்லிட்டாங்க. அடுத்து பாருங்கள், கற்பவை கற்றபின். முதல் எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்கள் தொடர்பை பற்றி விவரிக்க. இது 2க்கு என்ன தொடர்பு இருக்குன்னு சொல்லி விவாதிக்கணும், நம்ம டிஸ்கஸ் பண்ணுன்றாங்க. முதல் எழுத்துக்கள் மட்டுமே இடம்பெறும் சொற்களை எழுதுக. முதல் எழுத்துக்கள் நம்ம என்ன பார்த்தோம்ப்பா? உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18. இதுதான் முதல் எழுத்துக்கள். அது மட்டுமே வர்ற எழுத்து பாருங்க, ஆ, இம். ஆன்றது என்னது? உயிரெழுத்து. இம்ன்றது மெய்யெழுத்து. அப்போ இது 2 உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் வர வார்த்தை. முதல் எழுத்துக்கள் இடம்பெறாத சொற்களை எழுதுக. முதல் எழுத்துக்கள் என்னது? உயிரெழுத்து வராது, மெய்யெழுத்து வராது, உயிர்மெய் எழுத்து மட்டும் வரும். பாருங்க, குருவி, குருவி. பாருங்க, இதில் வந்து உயிரெழுத்தும் கிடையாது, மெய்யெழுத்தும் கிடையாது, உயிர்மெய் எழுத்துக்கள் மட்டும்தான் வந்திருக்கு. அதை கவனிச்சுக்கோங்க. மதிப்பீடு. முதல் எழுத்துக்கள் என்பவை யாவை? அவை எதனால் அவ்வாறு அழைக்கப்படுகின்றன? நான் உள்ள பாடத்துக்குள்ளே உங்களுக்கு குறிச்சிருக்கேன். அதை நீங்கள் ஜஸ்ட் அப்படி என்ன செய்யணும், ஃபார்வர்ட் பண்ணி ரிவைண்ட் பண்ணி பார்த்துக்கணும். சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? அவை யாவை? சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைன்னு பார்த்தோம்?
10 வகை பார்த்தோமா. சொற்களில் ஆயுத எழுத்து எவ்வாறு இடம்பெறும்? அந்த ஆயுத எழுத்து 3 புள்ளிகளே உடையது, தனித்து இயங்கும், அது முப்பார் புள்ளி, அந்த பெயர்கள்லாம் இருக்குன்னு சொல்லி நான் சொன்னேன்னா அந்த பாயிண்ட் ஃபுல்லாக வரும். நான் பாடத்துக்குள்ளே குறிச்சிருக்கேன், பார்த்துக்கோங்க. உயிர்மெய் சிந்தனை வினா பாருங்க. உயிர்மெய் ஆயுதம் இவை இரண்டும் சார்பு எழுத்துக்களாக கூறப்படும் காரணம் என்ன? இது ரெண்டுமே ஏன் சார்பு எழுத்துக்கள்னு சொல்கிறாங்க? அதை வந்து என்ன சொன்ன சிந்தனை வினாவுனா நீயே யோசிக்கணும், அதுக்கு காரணம் என்ன? சார்ந்து வரக்கூடிய எழுத்து சார்பு எழுத்து, சார்ந்து எழுத்து வரக்கூடிய எழுத்து சார்பு எழுத்து. உயிர் மெய்னா உயிர் மெய்யும் சார்ந்து வரக்கூடியது, அதனால சார்பு எழுத்துக்கள். இப்படி சிந்திச்சு நீயா எழுதுன்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. புரியுதாப்பா? இந்த பாடத்தில் வந்து முதல் எழுத்துக்களையும் சார்பு எழுத்து